குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 4/5/2026 மே மாதத்திலே திங்கட்கிழமை ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 21ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மே மாசத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே திருதியை என்கிற 3ஆம் நாளில் இருக்கிறோம். காலை 2:39 வரைக்கும் திருதியை, பின்பு துதியை முடிந்து திருதியை ஆரம்பிக்கும். இன்றைக்கு அனுஷ நட்சத்திரம் 9:29 வரைக்கும் காலையில் இருக்கும். பின்பு கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இன்றைய நாளிலே இந்த சூரியன் சுட்டரிப்பார் இல்லையா, அக்னி நட்சத்திரம், அது இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் எல்லாருமே கவனமா வெளியில போகும்போது கேப்பெல்லாம் போட்டுட்டு, கொஞ்சம் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு, கண்ணை பாதுகாத்து கொண்டு, நிறைய நீர் அறிந்து, நீர்மோர் சாப்பிட்டு, இளநீ சாப்பிட்டு, கொஞ்சம் உடலையும் கூலா வைத்துக் கொள்ளக்கூடிய கடமை. ஒரு 21 நாளைக்கு இதை பண்ணணும். காலையில 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 7:30 9 ராகு காலம். யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 3. இன்னைக்கு சூலம் கிழக்கு பக்கம் இருக்கு. தயிரை குடிச்சிட்டு போகலாம் வெளியில போறதா இருந்தா. மேஷ லக்னத்துல இருப்பு நாழிகை சூரியனுக்கு 1 நாழிகை 30 வினாடி. 5:56 சூரியன் உதய நேரம். இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசிக்கும் மேஷராசிக்குமே சந்திராஷ்டமம் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். சூரியன் உச்சத்திலே மேஷராசியிலே புதனுடன் உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிரன் ஆட்சியிலே ரிஷபராசி, மிதுன ராசியிலே குரு, கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனியும் செவ்வாயும் மீனராசியிலும் அமர இன்றைய நாள் துவங்குகிறது. இன்றைய நாளிலே வரியன் என்கிற நாமயோகம், தைத்துளை என்கிற கரணமும் உண்டு. மேஷ ராசி நண்பர்களே, உங்க ராசியிலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளிலே அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டை கொஞ்சம் கொடுக்கக்கூடியதாக விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதனாலே இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். மற்றபடி அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகமான நாளாக இன்றைக்கு இருக்க போகிறது. பல துவக்கங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு காரணங்கள் கிடைக்கும். நல்ல நம்பர் அப்படின்னா 2 6. இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை வணங்குவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, பொருள் வரவுக்கான நாள் இன்றைக்கு. கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். ரோகிணி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வரப்பிரசாதமாக முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு 2 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வரப்பிரசாதம். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய குரு, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இந்த தொடர்பிலே பார்க்கும்போது இன்றைக்கு விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு தேவையற்ற தொல்லைகளை அண்டை வீட்டாரிடமிருந்து கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது. கொஞ்சம் காஷனா இருங்க. அண்டை வீட்டார் மட்டும் இல்ல, ஆபீஸ்ல கூட ரொட்டீனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. 2 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே அம்மன் வழிபாடு சிறந்தது. வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, ராசிநாதனான சந்திர பகவான் விருச்சிக ராசியிலே அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்ப்பது சுகத்தை தருவதாக அமையும். இன்றைக்கு நீங்க ஸ்திரமா பல காரியங்கள்லாம் செய்வீங்க, வெற்றி உண்டாகும். ஆரம்பமே நல்லா இருக்கும், கவலைப்படாண்டாம். 4 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளிலே சங்கரன் கோவில் கோமதி அம்மனை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 12க்குரியவரான இந்த சந்திர பகவான் விருச்சிக ராசியிலே நீச்சம் பெறுகிறார். இதனால் கொஞ்சம் கவனமாக காரியங்களை செய்யும். அங்கிருந்து தொழிலை பார்க்கிறனால புதிய தொழில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா நல்லது. இருக்கிறத ஒழுங்கா காப்பாத்திக்கிட்டாலே போதும். 9 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபடுவது சிறந்த பரிகாரம்.
வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, மனதிலே ஏகப்பட்ட குழப்பத்தை இன்றைக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக 3ஆம் இடத்து சந்திர பகவான் இருப்பார். லாபம் என்கிற நோக்கிலே பல விதமாக அலைச்சல்கள் மனதிலே இருக்கும். ஆனாலும் தெய்வத்தின் அருளாலே முயற்சிகள் திருவினையாக்கும். இந்த நாளில் நீங்கள் மனதிலே அமைதியையும் தியானமான ஒரு எண்ணத்தையும் கொண்டீர்களானால் வெற்றியை காணலாம். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் தொழிலுக்குரியவர் அமர்கினால் எதையும் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஜாஸ்தி வரும். அந்த ஆர்வத்தினாலே புதிய காரியங்களுக்கான முயற்சிகளை இன்றைக்கு மேற்கொள்ள இருக்கிறீர்கள். அது வெற்றிகரமாக முடிய வாழ்த்துக்கள். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே துவக்கங்களுக்கு காரணமான முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதும் சிறந்த பலனை உங்களுக்கு தரும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்க ராசியின் உள்ளே 9ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் அமர்ந்து கொண்டு இருப்பதும் உங்க ராசியின் 2ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை குருவின் பார்வையானது தன்னுடைய திறன்பட்ட கருத்தினாலே செயல்படுத்தி கொண்டிருப்பதும் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். நிறைய வெளியில சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அதனுடைய ஆலோசனையை பெறக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதை கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பயன்படுத்தி கொள்ள சக்சஸ் உண்டு. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்தாலே செலவுன்னு அர்த்தம். வீண் செலவுகள், தண்ட செலவுகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. பர்ஸை திறக்கும் போதோ இல்லை கிரெடிட் கார்டோ இல்லை ஜிபே பண்ணும் போதும் யோசிங்க, இந்த செலவு தேவைதானான்னு. யோசிச்ச பிறகு காரியம் செஞ்சீங்கன்னா நீ நல்லது. இல்லைன்னா செஞ்ச பிறகு யோசிச்சு என்ன பிரயோஜனம். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. 5, 3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடப்பது நல்லது. வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிற உங்களுடைய சனியுடைய சாரத்திலேயே அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்கிறார். 11ஆவது இடத்துல அமர்கிறார். இன்னைக்கு எடுத்த காரியம் வெற்றியாமையும். ஸ்திரமான காரியங்கள் தைரியமா பண்ணலாம். அதுல உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாம நல்லா புரிந்து கொண்டு காரியங்களை செய்வீங்க. இன்னைக்கு 6, 3 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகனை நினைந்து காரியங்கள் செய்யுங்கள். வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிக்கும் சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சந்திர பகவான் கொடுக்கிறார். அதனால நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உண்டு. தொழில் வளங்கள் பெருகும். குலதெய்வத்தின் வழியாக செய்யக்கூடிய காரியங்களிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இன்றைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், கோமதி அம்மன் என்கிற சங்கரங்கோயில் இருக்கிற அம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்தது. வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, 10ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திர பகவான் சுகத்தை தருபவர். முயற்சிக்கான வழிகளை உங்களுக்கு தருவதற்கு ரெடியா இருக்கிறார். உங்க ராசிக்குள்ளார காமதேனு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. குபேரன் அப்படிங்கிற பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த சந்திர பகவான் தான் ஒளி கொடுப்பவர். அதனால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அனுஷ நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால வெற்றி நிச்சயம். 5, 1 இந்த அதிர்ஷ்ட எண் பயன்படுத்த நல்ல செயல்கள் நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன்.